டிசைன்லயும் எல்லா கலரும் எல்லா ஜரியிலயும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சரியமா இருக்குது. புடவைக்கு முந்தானை நல்ல கொடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க அல்டிமேட்டான சாரி. கனகாம்பரம் வச்சிருக்கோம். அவனுக்கு என்ன கலர் வேணும்னா என்னத்த சொல்லு. பிங்க் ஜரியில இருக்குது, சில்வர் ஜரி, காப்பர் ஜரி, கோல்டு ஜரின்னு எல்லா ஜரியிலும் இருக்கு. பிங்க் ஜரியில வந்து பாத்தீங்கன்னா சாரி. முந்தான சூப்பரா இருக்கு சங்கீதா டிசைன். ஒரு காட்டன் புடவை அம்மா இவ்வளவு தூரம் வச்சுக்குது. பட்டு புடவை வச்சுக்கிறாங்க. இந்த புடவை பாருங்க செம்மையா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட சாரி கலெக்ஷன் தான் பாக்க போறீங்க. என்னடா இங்க துணி கடை மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அம்மாவோட சாரி தான். எல்லாத்துக்குமே பிளவுஸ் வந்து தச்சு வச்சுக்கிறாங்க. ஆமா சங்கீதா வேணாம்னு சொன்னல, அதனால நீ எத்தனை பட்டு போட வச்சுல காட்டுன்னு பாக்குறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அப்ப பட்டு புடவை வேணாம், நீங்க வந்து காட்டன் புடவை எத்தனுவாங்க, சிலுவா இருக்கிற புடவை எத்தனுவாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா பட்டு புடவையா அடிக்க வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புடவை கட்டணும்னு போய் பார்த்தா ஒரு 4 புடவை தான் இருக்கும். அதையே நான் திருப்பி கட்டிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதே தான் திருப்பி கட்டுறேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புடவை வச்சிருக்காங்க பாருங்க. நீ ஃபுல்லா புடவைய பாக்குற ஒரு 10 புடவை சுட்டுன்னு போறோம் அம்மா கிட்ட இருந்து ஆட்டைய போடுறோம். ஆமா சரி. இங்க பாருங்க இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பட்டு புடவை ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 லைன் ஃபுல்லா பட்டு புடவை. அப்புறம் இது வந்து கொஞ்சம் நார்மலா ஃபங்க்ஷன் கட்டுறது. இது வந்து பாத்தீங்கன்னா பூனம் புடவை வீட்டுல கட்டுறது. வீட்டுல கட்டுறது கிடையாது, விழுப்புரம். அப்புறம் நம்ம வீட்டுக்குலாம் வராங்களா, ஆமா அது மாதிரி கோணம் புடவை, கோன் வச்சு புடவை. கோன் இல்லம்மா, அது ஸ்டோன்மா. சரி, அது நம்ம அப்புறமா கடைசியா பாக்கலாம். அதெல்லாம் அப்படியே வைங்க, கடைசியா பாக்கலாம். மொத்தம் 100 புடவை கிட்ட வச்சிருப்பாங்க போல. எத்தனை புடவை தான் வச்சிருக்காங்கன்னு எண்ணி பாக்குறோம். ஓகே, எல்லா புடவையும் ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம். எல்லா டிசைன்லயும் எல்லா கலரும் எல்லா ஜரியிலயும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சரியமா இருக்குது. பிங்க் ஜரியில இருக்குது, சில்வர் ஜரி, காப்பர் ஜரி, கோல்டு ஜரின்னு எல்லா ஜரியிலும் இருக்கு. எல்லா கலரும் வச்சிருக்காங்க. அத நம்ம ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம். ஆமா, இவங்க கிட்ட இல்லாத கலரே இல்ல போல. இல்லாத கலர் சொல்லுமா புடவை எடுத்துன்னு வருதுன்னா எல்லா கலரும் தான் வச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? எந்த கலர் சொல்றது? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து வாய் பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு சாரியா பாத்துடலாம். பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம். என்ன கலர் இது? இது வந்து இந்த ராமர் கலர்னு வாங்க. அதுவா இல்ல ஊதா கலர். ஃப்ரெண்ட்ஸ், ஊதா கலர் பட்டு புடவை. ஜாக்கெட் தச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. எல்லா வீடு கிரக பிரவேசத்துக்கு நம்ம எடுத்து கொடுத்த சாரி தான். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு கிரக பிரவேசத்துக்கு எடுத்த சாரி பட்டு புடவை. செமையா இருக்குல்ல? இது சூப்பரா இருக்கு சங்கீதா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா லைட் வெயிட்டா வந்து நல்லா அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புடவையும் காட்டுறேன். உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. புடவை கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிங்க்மா இது பிங்க் கலர் புடவையா? ரெட் கலர் சங்கீதா. ரெட்டா தெரியல, பிங்க் தான். பிங்க் ரெட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடவை பாருங்க. கோல்டன் ஜரியில, கோல்டன் ஜரி வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர். சூப்பரா இருக்கும். பிங்க் கலர். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட். இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து இந்த கலர். இதுக்கு வந்து ஜாக்கெட். சூப்பரா இருக்குல்ல இது? ஆமா, இது என்னோட வளகாப்புக்கு அம்மா கட்டின்னு வந்திருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புடவை தான் இது. பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சாரி. வயலட் கலர் தான். அத்தை கரெக்டா சொல்றாங்க பாரு. இங்க பாருங்க, பிளைன் சாரி சங்கீதா. இது பிளைன் சாரி. பட்டு புடவை அத்தை. இது இல்ல பட்டு புடவை. இது உள்சு துணி. இது சரிக்கெல்லாம் நிறைய இருக்கும். உள்ள மடிச்சு சீரியா? முந்தானி. இதெல்லாம் முந்தானி கட்டா நான் மடிச்சுக்கிறேன். புடவையே பிரிக்க வேணாம், அப்படியே கட்டலான்னு பார்த்தா இவரு பிரிச்சு கட்டுறாரு. முந்தானி வச்சுட்டு பண்ணுங்க. டிசைன் கோல்டன் கலர் ஜரி வச்சு டிசைன். இதுக்கு வந்து சேம் கலரே வந்து ஜாக்கெட். நடுவுலதான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பிளவுஸ் முந்தான எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சேமா தான் இருக்கும் பட்டு புடவைக்கு. சோ இதுதான் நீதாம மடிக்கணும். புடவை ஒரு பிடிச்சாரு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெந்தய கலரு. ஒரு டைம் கூட கட்டவே இல்லையா, தச்சு அப்படியே வச்சுக்கிறாங்க. வெந்தய கலர் கூட சூப்பர் தான் சங்கீதா. அதை விட இந்த கான்ட்ராஸ்ட் செம்மையா இருக்குது. வெந்தய கலருக்கு சிமெண்ட் கலர் மாதிரி லைட்டா தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய கலருக்கு சிமெண்ட் கலர் புடவை செம்மையா இருக்கு. ப்ளூ ஷேட் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஜாக்கெட் கலரு. டபுள் ஷேட் நினைக்கிறேன் சங்கீதா. சூப்பரா இருக்கு புடவை. இன்னும் ஒரு டைம் கூட அத்தை கட்டலையா? ஆட்டையா போட்டுடலாமா? எல்லா புடவையும் ஜாக்கெட் தச்சு வச்சிருக்காங்க. நீ வேற ஜாக்கெட் எடுத்துக்க. சூப்பர் முந்தானி பாத்துக்க.
ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து முந்தான முந்தானிக்கு சாரி. சரி நல்ல நான் இப்ப எடுத்தேன் பாத்தியா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, அது ஒரு எல்லோ கலர் ஷேட் தான். அம்மா கிட்ட எல்லோ கலர் இருக்கு பாருங்க. ஆமா எல்லோ கலருக்கு இது இருக்குது ப்ளூ கலர், அந்த ஒரு சிமெண்ட் கலர் ப்ளூ கலர் கலந்த மாதிரி ஒரு ஜாக்கெட். பார்டர் கலர். நெக்ஸ்ட் இங்க பாருங்க சூப்பரா அடுத்து ஒரு புடவை. சரி தகதக புடவை ஜாக்கெட் வந்துட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சூப்பரா ஜாக்கெட் தச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சங்கீதா. பாருங்க செம்மையா இருக்கு. இங்க பாருங்க உடம்பு ஃபுல்லாவே இதான் உள்ள சின்ன சின்ன பூவு. இது வந்து பாத்தீங்கன்னா முந்தான. அதுக்கு ஜாக்கெட் வந்து கான்ட்ராஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. வேற லெவல். பார்டர் எல்லாம் பாருங்க அழகா வட்ட வட்டமா சூப்பரா இருக்கு. சூப்பரான டிசைன் போட்டத அப்பவே பானா வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போட இந்த வட்ட வட்டமா ஜாக்கெட் மேட்ச் பண்ற மாதிரி இதே இது பார்டர் தான் வந்து ஜாக்கெட்லயும் வருது. கரெக்டா? சங்கீதா கிட்ட இந்த புடவைலாம் இல்ல. மயில் கலர் ஆட்டையை போடுறதுக்கெல்லாம் பாத்துனுக்குறாரு எந்த புடவை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரி தான் இது மாமலாம். ஜாக்கெட் என்ன பண்றது? ஜாக்கெட்டும் நாங்க தச்சிருவோம். ஆமா ஒரு ரெடிமேட் பிளவுஸ். ரெடிமேட் பிளவுஸ்க்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அங்க போனா ஆச்சுங்க புடவைக்கு மேட்சா வந்து எடுத்து வச்சுக்கிட்டா. இது வந்து பச்சை கலர். அடுத்துங்க பாருங்க ஒரு காப்பர் ஜெரி ஃபுல் அண்ட் காப்பர்ல சில்வர் ஜெரி. உள்ள காப்பர் ஜெரி, பார்டர் வந்து சில்வர் ஜெரி பேபி. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா புடவை. இதுக்கு வந்து இதான் முந்தான பச்சை கலர் முந்தான, பச்சை கலர் ஜாக்கெட். இதுல வச்சு காட்டணுமா? ஏய் நல்லா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு சங்கீதா. மயில் அந்த இந்த சிம்பிள் மாங்கா சிம்பிள். சோ இங்க பாருங்க இதான் வந்து ஜாக்கெட் புடவை. இதுல என்னன்னா காப்பர் ஜரியும் இருக்குது சில்வர் ஜரியும் இருக்குது. ஆமா பார்டர்ல வந்து பச்சை கலர் சில்வர் ஜரி. சூப்பரா இருக்கு சங்கீதா இந்த புடவை. நல்லா இருக்குல? இந்த புடவை எனக்கு பிடிச்சது. இது ஏத்துட்டேன் நானே. பிடிச்சிக்கிற புடவைலாம் ஓரமா எடுத்து வை. ஜாக்கெட் முந்தானி கலர். முந்தால பச்சை இத. அதான் அந்த புடவை கட்டிட்டாங்களா? கட்டிருக்கேமே இது. கட்டிட்டாங்க. ஒரு டைம் கட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு இடம் கட்டிருப்பான். அப்படியா? ஆமா ஒரு டைம் கட்டினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கட்டுறதுக்கே லேட் ஆகுது. ஃபங்க்ஷன் அப்பப்போ வராது இல்ல. ஒரு தடவை தான் கட்டுவோம் ஒரு புடவைய. ஒரு இடம் கட்டிக்கினா நிறைய புடவை. சூப்பரா இருக்கு இந்த புடவை. இது உள்ள வச்சிரு. சூப்பரா இருக்கு. ஜாக்கெட் நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்கு. அல்டிமேட்டான சாரி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க फ्रेंड्स. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜரியில வந்து ஒரு ஜாக்கெட் புடவை. ஃபுல் சில்வர் ஜரி போல இருக்கே. ஒரே கலர் தான். இதுல கான்ட்ராஸ்ட் எல்லாம் கிடையாது. ஃபுல் சில்வர் கலர். சில்வர் கலர் புடவை. இது முந்தான வந்து அது ஒரு மாடல் இல்ல? எல மாடல். எல மாடல். இது வந்து புடவை, இது பிளவுஸ், இது முந்தான. ஏன் தெரியுமா புடவைல நிறைய பூ போட்டிருக்கா. அதனால பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு. இதுவே நம்ம ஒரு இதுல வந்து ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணி போடுறேன். இது மாதிரி பிளைன் பிளவுஸ்ல சூப்பரா இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா சாரி. இதுக்கு வந்து இங்க பாருங்க பிங்க் கலர். சூப்பரான கலர். வாவ். அதே மாதிரி பச்சை கலருக்கு வந்து இங்க பிங்க் கலர் வந்து சாரி சூப்பரா இருக்கு. சாரி பச்சை கலர் சாரி, பிங்க் கலர் பிளவுஸ். இது நல்லா அட்டகாசமா இருக்கு. பச்சை கலர்ல சங்கீதா பிஸ்தா கலர். பிஸ்தாவா இது? ஆமா ஆமா பச்சை கலர் வேற, பிஸ்தா கலர் சாரி, பிங்க் கலர் வந்து முந்தான பிளவுஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சங்கீதா. எப்படின்னா ஷேடு. ஆமா இது வந்து நம்ம கல்யாணத்து அப்போ பாத பூஜை பண்ணிக்குவாங்கல்ல. ஆமா அப்ப எடுத்து கொடுத்த சாரி இல்லமா. 2-3 கலர் தெரியுது சங்கீதா. டபுள் ஷேடா ட்ரிபிள் ஷேடான்னு தெரியல. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு போல. ஆமா 2 கலர் தெரியுது. நல்லா அழகா இருக்கு இந்த சாரி. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்கு கலர். ப்ளூ கலர். இதுக்கு வந்து பிளவுஸ் இதான். பார்டர் ப்ளூ கலர்லயும் இந்த பிளவுஸ் இந்த சாரி கலர்லயும் இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த புடவையுமே. எவ்வளவு புடவை வச்சிருக்காங்க பாரு நல்லா அழகா. சரியா நீ அத்தை புடவை எல்லாம் பார்த்து பொறாம பட்டுக்கிறேன். கண்ணு வைக்கிற சங்கீதா நீ. இதுமே நல்லா இருக்கு. டிசைன்லாம் நல்லா இருக்கு. பாருங்களேன் சாரி உள்ள நிறைய டிசைன் இருக்கு. இப்படி பாக்கணும். இது வந்து சின்ன பார்டர் ஒரு பக்கம். ஆமா ஒரு பக்கம் இங்க பாரு பெரிய பார்டர். நல்லா டிசைன் வச்சு. ஓகே அவ்வளவுதான். எடுத்து மடிச்சிருங்க. இப்ப அம்மாக்கு தான் வேலை. இப்படி காட்டி காட்டி எடுத்து வைக்கிறேன். மடிச்சு மடிச்சு வைக்கிறேன். ஓகே சரி. ஒரு பொட்டி ஃப்ரீ ஆயிடுச்சுப்பா. இங்க பாருங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொட்டியே ஃப்ரீ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல பட்டு புடவை. இது வந்து இதுல வந்து நிறைய டிசைன் இருக்கு. ஆமா எப்படின்னா 3 வெரைட்டி இதுல. கீழே ஒரு டிசைன், நடுவுல ஒரு டிசைன், மேல ஒரு டிசைன். அது மாதிரி மாடல் அட்டை மாதிரி இருக்கு பேபி. அட்டை மாதிரி இதா? உங்களுக்கு ஒரு தடவை
கட்டினாதேதான் இங்க பாருங்க இதுல friends. இருந்து ஒரே தான் கட்டிக்கிறேன். நிறைய டிசைன் போட்டிருக்கு இதுல. முந்தானை இது ம் இது புடவை ஜாக்கெட் முந்தானைக்கு மேட்சா. ம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டனு. நீல கலர்ல வந்து பாத்தீங்கன்னா புடவை கடல் நீலம், இந்த ராமர் அந்த கலர் நீலம்ல கடல் நீலம் தான். ஆமா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் கான்ட்ராஸ்டா இந்த முந்தானை கலருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் ம் முந்தானை இது. ஓகே. இந்த சாரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரா இருக்கு. நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எங்க சித்தி எடுத்துட்டு வந்தாங்க, ருக்குமணி சித்தி. செமையா இருக்கு. சங்கீதா ஏஜ் அட்டன் பண்ணும்போது எத்தனை அந்த சாரி ஆமா. சூப்பரா இருக்கு சங்கீதா. இதுக்கு பிளவுஸ் இல்லையாமா? பிளவுஸ் பிளவுஸ் இல்லையா? ஆனா நல்லா ஜிகு ஜிகுன்னு மழை இந்த சாரி நம்ம எடுத்துக்கலாம் பேபி. இதுக்கு பிளவுஸ் அம்மா தச்சு வச்சில்ல. அப்ப நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாரு நல்லா அழகா இருக்கு. போட்டு கீஞ்சிட்டு இங்க பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் மாதிரி, ஒரு பிங்க் கலர் மாதிரி, பீச் கலர் மாதிரி இது பீச் கலர். பாக்குறது. அதுக்கு ஒரு சாண்டில் கலர்ல வந்து சாரி சாரி அயன் பண்ணி கட்டினா நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா தான் இருக்கு. பிங்க் கலர். எப்பா புடவை பிரிச்சு கட்டுறதுக்குள்ளே நான் டயர்ட் ஆயிட்டேன். இன்னும் 10 புடவை கூட. அதுக்குள்ள இங்க பாருங்க இது ஒரு பட்டு புடவை தான். நல்லா ஒரு கனகாமரம் கலர் சாரி, அதுக்கு குங்கும கலர்ல வந்து பாத்தீங்கன்னா முந்தானை. இவருனே எல்லாத்தையும் செமையா இருக்கு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுங்கிறாரு பாத்தியா இல்லையா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனகாமரம் கலர் கனகாமரம் கலர் வச்சிருக்கான். அவனுக்கு என்ன கலர் வேணும்னா என்னத்த சொல்லு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சாரி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ். அதனால தான் அம்மா கெத்து காட்டுறாங்கடா. டேய் எவ்வளவு புடவை வச்சிருக்காங்க. ஆனா கட்டுறது பூரா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மொக்கையா கட்டுறாங்க. அதனாலதான் எல்லாரும் கேக்குறாங்க, உங்ககிட்ட புடவே இல்லையா நீன்னா இது மாதிரி புடவை கட்டுறேன்னு. ஒரு திருவிழாக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நல்ல புடவை கட்டினா தானே. ஆமா, அப்பப்ப வந்து நல்ல புடவை கட்டணும். எம்மா புடவை வச்சுக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க இந்த புடவை சூப்பரா இருக்கு. இப்ப இதெல்லாம் பச்சை கலர் சுடிதார் தச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சாரி கன்வெர்ட்டர் சுடிதார் வரும்ல. ஆமா. நல்லா அத்தை கட்டுற சாரியே நீ சுடிதார் தைக்கணுமா? நல்லா இருக்கும். இது வந்து வளவளன்னு இருக்கு பேபி. சுடிதாரா போட்டுனா கூட நல்லா இருக்கும். அப்ப ஸ்டோன் பாத்தியா எவ்வளவு பெரிய ஸ்டோன் வச்சிருக்காங்க. ஒட்டி ஒட்டி விட்டுக்கிறாங்க. ஸ்டோனு கீழே வந்து பாத்தீங்கன்னா பட்டு புடவையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டிசைனர் சாரி மாதிரி போட்டுக்கிறாங்க. அதேதான். இங்க பாருங்க எம்ப்ராய்டிங் மாதிரி ஒட்டிக்கிறாங்க. ஜிகுனா ஒட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லன்னா நான் எடுத்துருப்பேன். அது நல்லா இல்ல. நல்லா இருக்கு. வேணாம், ரிஜெக்ட். ஊதா கலர் சாரி. இந்த சாரி எடுக்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும். ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தாங்க. தெருமையில வந்து வித்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு தான் இது அப்போ வாங்கினாங்க. ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லிட்டு இந்த நூலெல்லாம் எடுத்து வத்தி குச்சி எல்லாம் கிழிச்சு காட்டி தண்ணியில நினைச்சு சாயும் போதுன்னு எப்படி செக் பண்ணி கொடுத்தாங்க. வாங்கினாங்க நிறைய பேர். அப்போ வந்து இது வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ நல்லா இருக்கும். புடவை நல்லா தான் இருக்கு. இது வந்து முந்தானை. ஓகே. இது ஒரு மாம்பழ கலரா இல்ல ஆரஞ்சு கலரான்னு தெரியல. சூப்பரா கான்ட்ராஸ்டா ஒரு ப்ளூ கலர். அதுக்கு டிசைனர் சாரி. ஆமா, இது ஒரு சாரி. இப்ப இந்த 2 சாரி இப்ப எடுத்து வந்தது. இவரு கணக்குல இதையும் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி எடுத்து வந்து வைக்கிறாரு. இவரு எத்தனை பட்டு புடவை தான் கவுண்ட் பண்ணா எங்கேயே போகுது. பொடியா இப்பதான் 2 பொட்டி இப்பதான் ஒரு பொட்டி காலியா இருக்குது. அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு. இது வந்து நல்ல ஒரு ஒயிட் கேரளா சாரி மாதிரி இருக்கு. வா, முந்தான சூப்பரா இருக்கு சங்கீதா. டிசைன் கலர் இதான் பேபி. உள்பக்கம் வெளிப்பக்கம். இதான் வெளிப்பக்கம், இது உள்பக்கம். சரி, ஜரி எல்லாம் போட்டு அழகா பண்ணிருக்காங்கல்ல. கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பிளவுஸ். இது சாரி பிளவுஸ் முந்தானை. செமையா இருக்குல்ல இது. சூப்பரா இருக்கு அந்த சாரி. இது கூட நான் எடுத்துக்கலாம் போல. எடுத்து வச்சிரு. பார்த்து வச்சுக்கிறேன். என்னென்ன சாரி எல்லாம் வந்து எனக்கு வேணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பா. அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த சாரி இது நான் வச்சிருக்கேன். அடிக்கடி அத்தை கட்டுவாங்க. ஆமா, ஆமா. நான் வந்து ரெட் கலர் சாரி வச்சிருக்கேன். இதே டிசைன் ரெட் கலர் சாரி. ரெட் கலர் வச்சிருக்கேன். இது வந்து வாடாமல்லி கலர். இது நல்லா சூப்பரா இருக்குங்க. இந்த சாரி அம்மா நிறைய டைம் கட்டி இருப்பாங்க, பாத்துருப்பீங்க. இந்த சாரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இதுதான். ப்ளூ கலர்ல பிளவுஸ். சாரி பிளவுஸ் ரோஸ். फ्रेंड्स பிங்க் சாரி. பிங்க் சாரில புடவை. ஆமா, இங்க பாருங்க फ्रेंड्स, இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நல்லா லைட் வெயிட்டா தான் இருக்கு. இதெல்லாம் கட்டலாம். சாஃப்ட் சில்க் மாதிரி தான் சங்கீதா. லைட் வெயிட் சாரி தான். இங்க பாருங்க फ्रेंड्स, பிங்க் ஜரில வந்து பாத்தீங்கன்னா சாரி பார்டர் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா பிங்க் ஜரி. கலர் நல்லா இருக்கும். அந்த கலர் ஆனியன் கலர்.
சூப்பரா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ். அதுக்கு முந்தானை வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர். அதுக்கு தகுந்த மாதிரி ஜாக்கெட். முந்தானைக்கு தகுந்த மாதிரி ஜாக்கெட். ஆமா. ஓகே. நைஸ். நிறைய நல்ல 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 சாரி வச்சிருக்காங்களா அம்மா. காட்டன் சாரி. ஆனா அப்ப எல்லா சாரிலயும் வந்து பார்த்தேன்னா வச்சுக்கேன் டிசைன் வச்சிருப்பாங்க. இந்த டிசைன் வந்து போட்டிருக்காங்க. இப்ப யாரும் இது மாதிரிலாம் இப்ப இது மாதிரிலாம் கிடையாது. ஆமா ஆமா. இன்னொரு சாரி இருக்கும் பாரு, அதுல இதே மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஜாக்கெட். சோ இதுக்கு வந்து முந்தானை இதான். முந்தானை வரி வரியா இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த சாரி இப்பதான் ரீசன்ட்டா ஃபங்க்ஷன் கட்டிட்டு வந்தாங்களே. ஒரு லாவெண்டர் கலர்ல சாரி, அதுக்கு பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா முந்தானை கலர்ல முந்தானை பிளவுஸ். இது எல்லாமே இந்த சாரி இப்பதான் கட்டி பாத்துருக்கீங்க. சோ அதனால இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். பண்ணதால அடுத்து இங்க பாருங்க. இது ஒரு சில்க் காட்டன் சாரி சங்கீதா. அயன் பண்ணி கட்டினா நல்லா சூப்பரா இருக்குமா இதெல்லாம். சில்க் காட்டன் சாரி எல்லாமே சூப்பரா இருக்கும் சங்கீதா. ஜரி பாரு, அதுலயுமே ஜரி வச்சு வரும். வெந்தய கலர் வந்து பாத்தேன்னா இப்பதான் முந்தானி பத்தி சொல்லாத முந்தானி. அது எப்படி தெரியுமா, படையப்பா படத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஏய் படையப்பா படத்துல இது வந்து என் சட்டைன்னு சொல்லுவான் பாரு, அதே மாதிரிதான் அத்தை ஒரு படையும் காட்டும் போது முந்தானை காட்டு முந்தானை காட்டு. காட்டலன்னு பார்த்தா முந்தானி காட்டு. முன்னாதான் புடவைக்கு அழகு. காட்டு காட்டு எங்க பாருங்க. இதுதான் முந்தானை. நல்லா இருக்கு சங்கீதா. நல்லா ஜரி வச்சது. ஆனா இது வந்து சேம் கலர் ஜாக்கெட். சேம் கலர் புடவை. ஆமா கிடையாது, ஒரே கலர் தான் நிறைய புடவை இருக்கும். அப்பெல்லாம் அதுதான் வந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே வந்தது, கான்ட்ராஸ்டா வந்தது. நான் சொல்றேன் இதெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கட்டிக்கிறேன் நீ வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் கட்டி போது. ஆமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படியே மூடி மூடி வச்சிருக்கீங்க? ப்ளூ கலர். எந்த கலர்ல தான் அத்தை கிட்ட சாரி இல்ல, எல்லா கலர்லயும் வச்சுக்கிறாங்க. இது என்ன கலர்னு தெரியல. இந்த சாரி பாருங்க நல்லா இருக்கு பேபியா. இதுக்கு பிங்க் கலர் நான் வச்சிருக்கல பிளவுஸ். ஆமா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். பிங்க் நான் ஒரு பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி கட்டியிருந்தேன். பிங்க் கலர் பிளவுஸ் போட்டு. ஆமா இந்த பிளவுஸ் பிங்க் கலர் பிளவுஸ் போட்டு இது நான் கட்டினேன். இல்ல சங்கீதா கட்டுறது பிங்க் கலர் ஜாக்கெட். இத வச்சு காட்டு, சூப்பரா இருக்கு. தெரியுதா? பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்கு. இது கட்டுமா சூப்பரா இருக்கும். இது மாத்தி கட்டணும். பிங்க் கலர் கான்ட்ராஸ்டா போட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு மேட்சிங்கா கொடுத்திருக்காங்க. என்ன எங்க அம்மா முந்தானை காட்ட சொல்லல. இதான் முந்தானை. புடவைக்கு முந்தானை. நல்ல கொடி டிசைன் போட்டிருக்காங்க பூ. இதான் முந்தானை. ஆனா சுங்குலா இல்ல, நார்மலா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு இந்த புடவை. இது ஒரு இது என்ன கலரு? சிகப்பு வெந்தயம். சிகப்பு கலர். சிகப்பு கலர். தக்காளி பழ கலர்னு சொல்லலாம். நல்லா அழகா இருக்கு. அதுக்கு வந்து வெந்தய கலர்ல வந்து இங்க பாருங்க இதான். வாவ் அத்தை சொல்றாங்க வாவ்ன்றாங்க. இங்க பாருங்க ஜாக்கெட் தச்சா செலவாயிருக்கும் போல இருக்குது. புடவை பூரா ஜாக்கெட் தச்சு வச்சிருக்காங்க. டெய்லர் கடைக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்பதான் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது. நான் டெய்லர் மிஷின் வாங்கின உடனே சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையாமா பொண்ணு சூப்பரா தச்சிரும். இந்த 4 ஜாக்கெட் போய் நீ கத்துக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க. எதுக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. எம்மா ஜாக்கெட்டை தச்சு வச்சிருக்காங்க பாரு. எல்லா படையும் தச்சு வச்சிருக்காங்க சங்கீதா ஜாக்கெட். எங்கப்பா இது தெரிஞ்சுதான் முன்னாடியே நான் டெய்லர் ஆயிருப்பேன். ஒரு ஜாக்கெட் 100 ரூபாய் வாங்கியிருந்தா கூட பணக்கார ஆயிருப்பேன் நானு. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பேபி. இது கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. அம்மா இதுங்க பாருங்களா வேற லெவல். இது இந்த சாரி வந்து கலர் நல்லா இருக்கு அழகா. இப்ப ரீசெண்டா இது எங்க மால்தேகா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கட்டின்னு வந்தாங்க அம்மா. அப்ப பார்த்தா நல்லா இருந்தது. நல்லா அழகா இருந்துச்சுங்க பாருங்க. இது வந்து சாரி. இது ஒரு கிரீன் கலரா ப்ளூ கலரா எப்படி சொல்றது தெரியல. அது என்ன கலர்னு தெரியல. ஆனா பச்சை தான். பச்சை கலர். பச்சை கலர் தான், கொஞ்சம் டிஃபரெண்டான கலர். ஆமா பேஸ்டல் கலர் தான். இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பச்சை கலரு. அதுக்கு வந்து இந்த நாவப்பழ கலர். என்ன கலர் இது? நாவப்பழ கலர் தான். இந்த கலர் இந்த கலர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது பிளவுஸ். இது பிளவுஸ், இது சாரி. முந்தானே சூப்பரா இல்ல? கலர் காம்பினேஷனே வேற லெவலா இருக்கு சங்கீதா. அதே தச்சுக்க எல்லாமே தச்சுதான் போட்டுனுக்குறேன். அதே தச்சுக்க இதையும் தச்சுக்கன்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை இங்க பாருங்க.
வெந்தய கலர் புடவை, கிரீன் கலர், மெகந்தி கலர், மெகந்தி கலர். ஆமா, மெகந்தி கலருக்கு நீல கலர் வந்து முந்தான. ஜாக்கெட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி. ஜாக்கெட் வந்து இந்த கலர் கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கு. இதெல்லாம் கட்டினா அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். பட்டு புடவை நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கிராண்டா கட்டின்னு போற புடவைலாம் வந்து காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நார்மலான காட்டன் சாரி. இதுவே ஒரு காட்டன் சாரி. காட்டன் சாரியும் உனக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி, எல்லோ சாரி, கிரீன் சாரி, ஜாக்கெட். அப்பா முக்கா வச்சு பூரா ஜர்ஷிதா ஆன்லைன் ஸ்டோர் தான். ஆமா, அழகா தச்சு வச்சுக்கிறாங்கப்பா. நல்லா மெயின்டைன் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்ததுதான் தீபாவளி. நிறைய புடவை சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிளவுஸ் இது சங்கீதா கல்யாணத்துக்கு நான் ஆசையா எடுத்தேன். பார்டர் இதுல கொஞ்சம் பெருசா இருக்கு. காட்டன் புடவை தான், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இந்த புடவை எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஒரு டைம் கட்டி இந்த ஞாபகம் இருக்கா? கண்டுபிடிக்க கட்டி போயிருந்தேன் பாரு. அதேதான், அந்த புடவை தான் இது. நல்லா அழகா இருக்கு. இதெல்லாம் கட்டலாம், சூப்பரா இருக்கு. நல்லாதான். காட்டன் புடவை இல்ல, காட்டன் புடவை நல்லா அழகா இருக்கு. 1000 ரூபாய் அந்த புடவை. ஆனா இங்க அந்த பூ தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கீழே தானே இருக்கு. இதுக்கு ஜாக்கெட். அடுத்து என்ன புடவை இருக்கு? அடேங்கப்பா, டேய் பிங்க் கலர் சீரியஸ் எங்க பாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலரு. முந்தான எங்க பாரு பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து காட்டன். இதுவும் 1000 ரூபாய் தான் பாருங்க. அடுத்து வந்து காட்டன். ஒரு காட்டன். காட்டன் புடவை அம்மா இவ்வளவு தூரம் வச்சுது. பட்டு புடவை வச்சுக்கிறாங்க. இதுவும் காட்டன் புடவைங்க பாருங்க. சரியான காட்டன். இது வந்து பிளைனா காட்டன் புடவை, சூப்பரா இருக்கு. ஆமா. ஆனா என்ன, இந்த புடவை நான் ஒரு டைம் எல்லாமே கட்டியிருக்கேன். ஒரு கோல்டு இந்த கலர் கட்டினா நீ. ஆமா, அந்த புடவை கட்டிருக்கேன். இதனால சூப்பரா அழகா இருக்கும் இந்த புடவை. இந்த புடவை இதுக்கப்புறம் வந்து டிசைனர் சாரி, வீட்டுல கட்டிக்கிற சாரி தான். வீட்டுல கட்டிக்கிறதுக்கு அந்த கொடி மேல போட்டுக்கிறாங்க ஒரு 10-15 சாரியா, அது தனியா இருக்கு. வீட்டுக்கு கட்டிக்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல விழுப்புரம் போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரலாம் கட்டினாங்க. இப்படியே இந்த சாரி ஞாபகமா, இந்த சாரி தான் நான் முத வேலைக்கு போயிட்டு அம்மாக்காக எடுத்து வந்து கொடுத்த புடவை. பாருடா, சங்கீதா சம்பாரிச்சு எடுத்து கொடுத்தது. நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தந்தேன். அப்பா அம்மாக்கு எடுத்து வரும் போது அம்மாக்காக எடுத்து வந்த சாரி இதுதான். சூப்பரா படிச்சு முடிச்சோடனே அம்மாக்காக தெரியுது. இந்த சாரி பாத்துருக்கேன். டிசைன் இந்த சாரி எங்க பார்த்த மாதிரி இல்லையா? இவ்வளவு புடவை வச்சிருக்கீங்க, அத கட்டுங்களா? ஏன் கட்டாமலே வச்சிருக்கீங்க? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பூனம் புடவை வந்துகிட்டே இருக்குது. எடுக்க குபேர் சித்தி புடவை. இந்த புடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 4வது 5வது படிக்கும் போது டான்ஸ் காம்படிஷன்ல எனக்கு கட்டி விட்டாங்க. சித்தி புடவையா? சித்தி நாடகமா? சித்தி புடவை ஆரம்பத்துல வந்தது. ஆமா, அப்ப எடுத்த புடவை இந்த பச்சைக்கு எனக்கு கட்டி விட்டாங்க. பின் கோஸ்ல வச்சு கட்டி விட்டாங்க. சுக்கத்தாங்க படம் வந்ததுல அப்ப அந்த பாட்டு தான். 8 ஜில்லா பாத்து இருக்க எல்லா பூத்து இருக்க கண்ணா பாட்டு பாடு மந்தகாரங்களுக்கு டான்ஸ் ஆடினேன். படம் படக் படக்குன்னு எல்லாம் அவுத்திச்சு. ஒரு பக்கம் அவுத்து ஊந்துருச்சு. ஓடிட்டியா? சூப்பரா இருக்கு. அந்த பச்சை நல்லா இருக்குல்ல? அந்த பச்சை இது 1 மணி நேரம் நீ மடிச்சு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அத்தையோட சாரி கலெக்ஷன். ஆமா, எல்லா சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு சாரி வச்சிருக்காங்க அம்மா. வேற லெவலா இருக்கு எல்லாமே. சாரி எவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க? ஆனா வந்து வீட்டுல வந்து நல்ல சாரியே கட்டுறது கிடையாது. இந்த புள்ளி வச்ச மாடல் வந்தது. அப்ப இது பாரா, ஒவ்வொரு டிசைன் வரும்போது டிசைனர் சாரி. இதுல அம்மா சாரி ஒண்ணு வீட்டுல என்கிட்ட வேற இருக்குது. அந்த ஒரு ஃபுல் காப்பர் சாரி ஒண்ணு இருக்குல்ல, அது நான் ஒண்ணு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நிறைய சாரி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். சாரிலாம் பாரு அழகா இருக்கு. பூனம் சாரி இதெல்லாம் நல்லா அந்த பஞ்சு சாரி மாதிரி அழகா இருக்கு. நீ என்ன பண்ற? அங்க இருக்கிற சாரிலாம் எடுத்து வேலி கட்டுற. வேலி கட்டு. ஆமா, வேலி கட்டுறேன். அந்த வேலி கட்டிட்டு இதெல்லாம் எடுத்து பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவோட சாரி ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இன்னும் எடுக்க சொன்னா உள்ள இருந்து எடுத்துட்டு வருவாங்க போல. இது வச்சிருக்காங்க, இன்னும் எடுக்க வந்துட்டே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாரி வச்சிருக்காங்க. வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா அம்மா சாரி கலெக்ஷன் வச்சிருக்காங்க. எடுக்க வந்துனே தான் இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அம்மா இவ்வளவு படம் வச்சிருப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நானே எதிர்பார்க்கல. நிறைய ஆமா, நாங்களே எதிர்பார்க்கல இருக்கு.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோட குர்த்திஸ் கலெக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க குர்த்தி கலெக்ஷன் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு. அது அடுத்த வீடியோ ஊருக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.